தொடர்ச்சியாகவே இந்த நாட்களில் கலந்து கிறிஸ்துவ சுதந்திரத்தை மறுதளித்தல் என்று சொல்லி கடந்த நாட்களை முடித்திருக்கிறோம். முடித்தோமா? அடுத்து இந்த நாட்களிலே 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 5, 6, 7, 8 வசனங்களை வாசிப்போமா? வாசி. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5 தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது. 5, 6, 7, 8 வசனங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள். இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஜனங்கள் வந்து இந்த கடைசி கால சபைக்கு வரக்கூடிய ஜனங்கள் அவங்களுக்கு எப்படி இந்த பாவம் வருது, எந்த பாவத்தினால அவங்க சபையை விட்டு தூரமாகறாங்க, ஆண்டோடைய சமூகத்தை விட்டு தூரமாகறாங்க, ஆண்டோடைய சாயலை இழந்து போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த மறுதளிப்புகள் சில காரியங்களை நாம் பார்த்து வரோம். அது இது ஒரு மறுதளிப்பு. இந்த 8வது மறுதளிப்பு, 8வது தானே? அந்த 8வது மறுதளிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒழுக்கமான வாழ்க்கையை மறுதளிக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவ சடங்கு, இந்த சபைக்கு வர கிறிஸ்துவ சடங்கு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்வதற்கு மறுதளிப்பாங்க. சொல்லுறது இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்ப நானே வந்து இப்படி இருங்க அப்படி இருங்க சொன்னா நீங்க அதை மறுதளிச்சுக்கிறீங்கன்னா அதுதான். எப்படி எனக்குள்ள பாவம் வருது, நான் ஜெபம் பண்றேன்னா, நான் காணிக்க கொடுக்குறேன்னா, நான் உபவாசம் பண்றேன்னா, நான் வந்து அதை பண்றேன்னா இதை பண்றேன்னா அப்படின்னு சொல்லி அதான் இல்லை. நீ அங்க ஒழுக்கமான வாழ்க்கை, நீ இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி நடக்கணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் உன்னோட குடும்பத்தை, உன்னுடைய வேலையை, உன்னுடைய வியாபாரத்தை நீ இப்படிதான் நீ நடத்தி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை தேவன் நமக்கு இந்த வேதாகமத்திலிருந்து பரிசுத்த ஆவியின் மூலமாக அநேக தீர்க்கதரிசிகளுடைய வாயிலாக இன்னைக்கு நமக்கு பிரசங்கமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தைகளை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒழுக்கக்கேடா நீங்க இருக்கிறதுக்கு எதனாலும் உடனே ஏத்துக்குவீங்க. இப்போ ஒரு சினிமால பாத்தீங்கன்னா ஒரு நடிகன் அல்லது ஒரு நடிகை ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா உடனே அந்த ட்ரெஸ், தலை வாரி இருக்கிறத பார்த்தீங்கன்னா உடனே அதே மாதிரி, தலையில வந்து ஒரு அந்த பெண்கள் வந்து தலையில ஏதாவது ஒரு கிளிப்பு போட்டுக்கிறாங்கன்னா அதை பார்த்துட்டு உடனே விளம்பரங்கள்லையும் படங்கள்லையும் உடனே மாறிடும். ஆனால் இந்த ஆவிக்குரிய அந்த ஒழுக்கத்துக்கு மட்டும் உடனே மாற மாட்டோம். என்ன சொல்லுங்க, இருங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கிறேன், ஜெபம் பண்ணி திருந்துங்க, இருங்க பாஸ்டர் உபவாசம் போட்டு திருந்துங்க, இருங்க பாஸ்டர் ஒரு அற்புத கூட்டம், ஒரு அதிசய கூட்டத்தை, ஒரு சுகமளிக்கும் கூட்டத்துக்கு போய், ஒரு மனந்திரும்பல் கூட்டத்துக்கு போய் நான் மாறிக்கிறேன். சொல்றது இல்லையா? சொல்றது இல்லையா? அப்போ எப்படிங்க இந்த மறுதளிக்கிறத விட்டு எப்படி வர முடியும்? இந்த ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. யூதா உடைய புஸ்தகத்துல 18வது வசனத்தை படிக்கும்போது கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார். அப்போ இந்த கடைசி நாட்களிலே தங்கள் துன்மார்க்கமான, நல்ல கவனமா பார்க்கணுங்க, இருக்கீங்களா? இருக்கீங்களா? அப்போ நல்ல கவனமா பாருங்க, வசனத்தை பாருங்க. யூதா 18 எடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். கடைசி காலத்துல தங்கள் துன்மார்க்க, நல்ல கவனம் இந்த இடத்துல அழுத்தி படிக்கணும், தங்கள் துன்மார்க்கமான இச்சைகள். அப்ப பாருங்க, தங்கள் மற்றவன் இச்சை. நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா நான் அவனோட இச்சையை பார்த்து நானும் கெட்டு போயிட்டேன். நீங்க ஜனங்கள்ட்ட போய் கேட்டவங்கன்னா என்ன பிரதர் நீங்க எப்படி கெட்டு போய், என் மனைவி பார்த்து கெட்டு போயிட்டேன், அவளாலதான் நான் கெட்டேன், நீ கெட்டு கீழே வழியாக்குறதே அவளாலதான். கணவன் மனைவிட்ட போய் கேட்டா என்னங்க சிஸ்டர் என்ன இப்படி கெட்டு போய், என் கணவனாலதான் ஏன் கெட்டு போனேன், நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன் தெரியுமா, எப்படி பைபிள் படிப்பேன், எப்படி சர்ச்சுக்கு போனேன், எவ்வளவு ஆத்மாக்களை சபைக்கு கொண்டு போய் தெரியுமா, இன்னைக்கு நான் கெட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா, என் கணவன் தான் அல்லது என் மனைவி தான். நான் பைபிள் எடுக்கும் போதெல்லாம் தடையா இருப்பாங்க, சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் தடையா இருப்பாங்க, ஆத்மாக்களோட பேசும்போது தடையா இருக்காங்க, அதனால அப்படியே தடையாகி போயிட்டு. அப்படிதானே எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமா ஆமா. அப்போ இல்ல
இன்னைக்கு பாவமும் தவறும் மீறுதலும் உங்களுக்குள்ள வருது அப்படின்னு சொன்னா மற்றவங்களை பார்த்துல மற்றவங்களுடைய இச்சைகள் இல்லை, உன்னுடைய இச்சைகள். நீங்க சுதாரிக்கணும். ஒரு கதை சொல்றேன் பாருங்க. ஒரு குளம், ஒரு குளத்துக்குள்ள நிறைய மீன்கள் இருக்கு. இந்த மீன்கள் எல்லாம் நல்லா விளையாண்டு ரொம்ப ஜாலியா குதிச்சுக்கிட்டு இருக்கு, அழகா நீந்திக்கிட்டு இருக்கு. பார்த்துருக்கீங்களா? குளத்துக்குள்ள மீன் துள்ளி குதிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அழகா மேலே வந்து போகும், அழகா விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு இறை வந்து உள்ள விடுது. என்ன வந்து உடனே ஓடி போய் ஒரு மீன் அந்த இறையை கவுது. கொஞ்ச நேரத்தில் அந்த மீனை காணும், அப்படியே மேலே போய் மறைஞ்சு போச்சு. அப்புறம் மற்ற மீனெல்லாம் விளையாண்டுட்டு இருக்கு. இப்ப திரும்ப ஒரு இறை வந்து உள்ள விழுகுது. இன்னொரு மீன் ஓடி போய் அதை கவுது, அப்படியே அந்த மீன் மேலே போகுது, அப்படியே மறைஞ்சு போகுது. மூணாவது மீன், நாலாவது மீன், அஞ்சாவது மீன், ஆறாவது மீன், இப்படியே போய் 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 அந்த இறை உழுகுது, இறைய கவுது, ஒரு மீன் போய் கவுது, அது மறையுது, அப்புறம் காணாம போகுது. கடைசியா ரெண்டு மீன், அந்த ரெண்டு மீன் பேசுது. நம்ம கூட இருந்த நம்மளுடைய குடும்பத்தினர்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்ம நண்பர்கள் நம்ம கூட அழகா விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு இறை உழுகுது, அந்த இறைய பிடிச்ச உடனே அவங்க மேல போய் மறைஞ்சு போயிடுறாங்க. அப்ப இதுல ஏதோ பின்னாடி ஒரு காரியம் இருக்கு. அப்போ ஒரு மீன் சொல்லிச்சு, என்ன காரியம் தெரியுமா? அதுதான் தூண்டில். அந்த தூண்டில்ல நம்மளை மாற்றும்படியாக, நம்மளை சாகடிக்கும்படியாக சின்ன இறைய போட்டு நம்மளை கவர் பண்ணி நம்மளை அவங்க மாம்சம், அவங்க நம்மளை இறையாக்கி கொள்றாங்க. உடனே ரெண்டு மீன் சுதாரிச்சிட்டான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? போகக்கூடாது. இப்படி சொல்லிட்டு இருக்கையிலேயே இன்னொரு மீன் அப்படியே பார்த்துச்சான். திரும்பவும் இறை விழுந்துச்சியா, திரும்ப இறை வச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அந்த கொக்கில, அந்த முள்ளுல மாட்ட போறது இல்லை, நான் நேக்கா போய் அந்த இறைய மட்டும் கவிட்டு வர போறேன். போய் என்ன பண்ண போறேன்? நான் கொக்கில மாட்ட போறது இல்லை, தூண்டில மாட்ட போறது இல்லை, நைஸா போய் அந்த முள்ளுல மாட்டாதபடிக்கு அந்த இறைய மட்டும் நான் கடிச்சிட்டு வந்துடுறேன். என்னுடைய திறமையை பாரு விட்டு இது போய் என்ன பண்ணிச்சான்? அப்படியே அந்த இறைய பிடிக்கிற நேரத்துல அந்த தூண்டில சுண்டிட்டாங்க. சுண்டுன டக்குன்னு மாட்டிக்கிச்சு, இது போயிடுச்சு. இப்ப அடுத்து ஒரே ஒரு மீன் இருக்கு. அதை சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு தெரியுமா? இல்ல, நான் மட்டும் அந்த இறையை பார்த்து ஏமாந்து போக மாட்டேன். நான் இந்த இடத்துல இருந்து எனக்கு பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு நான் இங்க இருந்து அதை சாப்பிடாதீங்க, அங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க விழுந்து போவீங்கன்னு சொல்லி நான் அறிக்கை செய்ய போறேன். நான் அறிவிக்கும் போது மற்ற மீன்களை உயிரை காப்பாற்றுவேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம மறுதளிக்கிற காரியங்கள் என்ன தெரியுமா? இச்சை. நம்மளுடைய சொந்த இச்சைகளின் படியாகவே இந்த இச்சை வருது. ஒரு வேலை வருது, அல்லது ஒரு வியாபாரம் வருது, அல்லது நிறைய பணம் வருது, ஒரு நல்ல புகழ் வருது அப்படின்னா யோசிக்கணும், இது சாத்தான் கொடுக்கிறதா? அந்த சாத்தான் நம்மள்ட்ட அந்த பணம் ஆசையை காட்டி அந்த இச்சைகளை கொடுத்து நம்மளை கொண்டு போய் கவுத்தி விட போறானா? மற்ற மீன்களை போல இல்ல, நான் அது தேவனிடத்துல இருந்து வந்ததா, சாத்தானிடத்துல இருந்து வந்ததா யோசிக்கணும். மற்றவங்களுக்கு நான் ஒரு சாட்சியா இருக்கணும். என்னைக்கா நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம என்ன உடனே இதுதான் உங்களுக்கு வீக்னஸ். அதுவே அழகா சொல்லுவாங்க, கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகள் படி நடக்கிற பரியாசகர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார். ஏன்னா ஒழுக்க வாழ்க்கை மறுதளிக்கிறது தான். நீ இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வேலை செய்யணும், இப்படிதான் பண்ணணும். அப்ப ரெண்டு மீன் உட்காந்து பேசுது. அந்த ஒரு மீன் சொல்லுது, ஆமா இப்படிதான் இருக்கணும், இது எல்லாம் இப்படிதான், இந்த சாப்பாடு சாப்பிட்றதுனாலதான் இந்த முள்ளுக்குள்ள மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுது. ஆனா இது போய் நான் நேக்கா போய் எடுத்து வருவேன். இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான். நான் பாவி ஆக மாட்டேன், அந்த சாத்தான் கையில மாட்ட மாட்டேன். நான் போய் நேக்க போய் அந்த பணத்தை, அந்த வேலையை, அந்த வியாபாரத்தை, அந்த குடும்பத்தை, அந்த காரியத்தை, இச்சை. என்னது இச்சை? நான் நேக்கா போய் அதை மட்டும்
மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன், அந்த பணத்தை மட்டும் கவிட்டு வந்துடுறேன், அந்த வேலையை மட்டும். இன்னைக்கு இப்படியே போய் 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 தேவனுடைய சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கத்தை மாற்றி ஒழுக்கக்கேடாக வாழ்ந்து என பரியாசக்காரன். அப்போ நீ எப்படி கடைசி காலத்துல தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும்? கடைசி காலத்துல சபைக்கு வரக்கூடிய பாவமே பாவம் வர்றது வாசல் இல்லை. ஆனா இந்த மீன் ஒரு மீன் ரொம்ப அழகா இருந்துச்சு. என்ன சொல்லிச்சு பாருங்க, நான் எனக்கு பின்னாடி வரவங்களை காப்பாற்ற போறேன், எனக்கு பின்னாடி வரவங்களை காப்பாற்ற போறேன். ஏன்னா மற்றவங்க என்ன ஆயிட்டாங்க, அந்த இறையை பிடிச்சி சாப்பிட்டு மறைஞ்சு போயிட்டாங்க, அது இச்சைக்கு இதாயிட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு முடிவு எடுத்துருக்கீங்களா, நான் ஒரு பாவி, ஆனா எனக்கு பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷன் அது என்னுடைய பிள்ளைகள் பாவியாகும். ஏன்னா நம்ம அதை விட பாவமா வளர்த்து வச்சிருக்கோம் பிள்ளைகளை. நம்ம ஒழுக்கம் இல்லை, நம்ம பிள்ளைகளை இன்னும் ஒழுக்கக்கடா வளர்த்து வச்சிருக்கோம். புரியுதா என்ன சொல்றது? இப்படி உன் பிள்ளைய இப்படி வளர்த்து வை, இந்த மாதிரி பேசி வை அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், இல்லை இப்படிதான் வளர்ப்பேன், அவங்க இஷ்டத்துக்கு வளர்ப்பேன். அப்போ உன்கிட்ட ஒரு பாவம் இருந்துச்சு, அவன்கிட்ட 4 பாவம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய பிள்ளைகிட்ட 8 பாவம். இப்போ நீ 4 அடி பாய்ஞ்சா உன் பிள்ளை எத்தனை அடி பாயுது? 8 அடி பாயுது. உன் பேர பிள்ளைங்க 16 அடி பாயுது. உன்னுடைய பேரனுக்கு பிள்ளை 32 அடி பாயுது. புரியுதா? பாவத்தை எப்படி வளர்த்துட்டு போறீங்க? அப்போ பாவம் எங்களுக்கு வருகிறது, உங்களுடைய இச்சைகள் எடுத்து வந்து லேசா போய் கவர் பண்ணிட்டு வந்தா இல்ல இல்ல இல்ல, நீ மாட்டிக்குவ. யோசிக்கணும், இது தேவன் இடத்துல வந்துச்சா, இது சாத்தான் இடத்துல வந்துச்சா, என்னை இச்சிக்க வைக்கிற ஒரு விதமான காரியமா துன்மார்க்கமா? யோசிக்கணும். இன்னைக்கு நம்ம யோசிக்காம தான் பாவத்தை இருக்கு. யோசிக்கிறீங்களா? வேலையில சொல்லிட்டாங்கன்னா உடனே யோசிக்கிறது இல்லை. கடந்த நானும் எங்களுடைய பைபிள் காலேஜினுடைய ஃபவுண்டர் முக்கியமானவரும் நான் பேசிக்கிட்டோம். அந்த முக்கியமான தலைவரோட நான் பேசிக்கிட்டோம். அப்போ அந்த தலைவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் தலைவருடைய வார்த்தத்தை நான் பார்த்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 70-72 வயசு, 72 இயர்ஸ் மேலே தான். அவர் வருத்தத்தோடு சொன்னார், பாருங்க இந்த புரட்சாதிகள் 40 நாள் 35 நாள் 49 நாள் அந்த நாள்ல பாருங்க அவங்களுடைய கடவுளை பெருசாக்க, அன்னைக்கு வேலையை சின்னதாக்கிடுவோம், வியாபாரத்தை சின்னதாக்கிடுவோம், எல்லாமே அவனுக்கு உலகமே சின்னதாயிடும், கடவுள் மட்டுமே பெருசாக. நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் சின்னதாக தான் சொல்லுவார், ஆண்டவர் சின்னதாக தான் சொல்லுவார். அது தேவைக்கு மாத்திரம் தான் எடுப்பாங்க. மற்றபடி பாவமும் பலவிதமான மறுதளிப்பும் தான் அவங்கள்ட்ட அதிகமாக. அப்ப சொல்ற ஒழுக்கம் இல்லாதவர்கள் இன்னைக்கு அநேகமாக இருக்கு. பாஸ்டர்கள்ட்ட ஒழுக்கம் இல்லை, விசுவாசிகள்கிட்ட ஒழுக்கம் இல்லை, விசுவாசிகளுடைய பிள்ளைகள்கிட்ட ஒழுக்கம் இல்லை, பெருமையா பைபிளை தூக்கிட்டு வராங்க. வேதனைப்பட்டார். அப்ப நான் சொல்றேன், ஒரு வார்த்தை சொல்றேன், ஒரு காரியத்தை நான் பேசுகிறேன். உலகத்துல எல்லா கடவுளை விட நம்முடைய கடவுள் தான் ரொம்ப அருமையான. ஒரு பிள்ளை தன் தகப்பன்ட்ட பேசுவது போல, ஒரு பிள்ளை தன் தகப்பன்ட்ட பழகுவது போல, ஒரு பிள்ளை தகப்பன் மடியில போய் விளையாடுகிறது போல, ஒரு பிள்ளை தகப்பனுடைய தோல்ல போய் ஏறி குதிக்கிறது போல, எவ்வளவு உரிமையா எவ்வளவு ஒரு கேஷுவலா இருக்கும். அது போல ஒரே ஒரு கடவுளுடைய இயேசு கிறிஸ்து மகா பேச நம்முடைய கடவுளுக்கு மாத்திரம் தான் பேச முடியும். ஆனா நம்ம என்னட்டோம், இப்படி ஒழுக்கம் இல்லாம குதிக்கிறதும் விளையாடுறதும் பார்த்தோம், நம்ம ஒழுக்கம் இல்லாம வாழ்ந்துட்டோம். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒழுக்கமா இப்படிதான் இருக்கணும், அதுக்குள்ள போகல, அந்த பிரகாரத்துக்குள்ள போயில இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடணும், இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, கண்ட்ரோல் இருக்கணும். சொல்லக்கூடாது இல்லையா? நம்முடைய தேவட்ட அப்படி இருக்கு. எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணி செய்யணும், எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணி செய்யணும். இதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த சுதந்திரத்தை, இந்த ஒழுக்கமான சுதந்திரத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம், தப்பா பயன்படுத்தோம். இப்ப ஆண்டவரை சின்னதாக்கிட்டோம். இப்ப நமக்கு வேலை தான் பெருசு. அந்த வேலையை காமிச்சு உங்களை ஆவிக்குரிய ஜீவத்தை புடிங்கிட்டு இருக்கான் பிசாசானவன்.
உன்னை பாவத்தினுக்கு வாசலுக்கு கொனையை கொண்டு போயிட்டு இருக்க, நீ அதை கவனிக்க மாட்டேன். எனக்கு வேலையா பெருசு, சபைக்கு நாளைக்கு போகும், சபை நான் மாற போகுது, அங்கேதான் இருக்கும். ஏசு கிறிஸ்து கிருபை உள்ளவர், அவர் எனக்கு இங்க அப்பா போனாலும் அவர் என்னை தாங்கிடுவார், ஏந்துடுவார். ரொம்ப அழகான வேதம் சொல்லப்படுகிறது. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இருக்கீங்களா? இப்படிப்பட்டவர் சனங்கள் யார் அவங்க? அந்த சின்ன இறையை காட்டி அந்த மீனை எப்படி இழுத்தாங்களோ அந்த மீன் எப்படி மறைஞ்சு போச்சு. அதே போல ஒரு குடும்பத்திலிருந்து வரலாம், ஒரு நண்பர்கள்ட்ட வரலாம், நீ வேலை செய்யற இடத்துல, உன் படிக்கிற இடத்துல, உன் வியாபாரம் பண்ற இடத்துல, நீ நடந்து போகிற இடத்துல, ஒரு சாதாரண ஒரு கடையில் டீ கடையில் போய் உட்காந்து ஒரு டீ குடிக்க போனீங்கன்னா கூட அங்கே கூட பேசிட்டு இருக்கீங்க. அங்கே ஒருத்தர் மூலமா யார் மூலமா அது பேச்சு கொடுத்து நீங்க நினைப்பீங்க நல்லா பேசுறாரியா, கொஞ்ச நேரம் டைம் கூட தரல. அரசியலை பற்றி பேசணும், சினிமாவை பற்றி பேசணும், வாழ்க்கையை பற்றி பேசணும், அதை பற்றி பேசணும், இதை பற்றி பேசணும், நல்ல ஒரு டைம் பாஸ் ஆச்சு. இல்லை, அந்த ஆளுகள் மூலமா கூட அவனை இழுக்கிற இச்சைகள் இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சுதாரணமா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், கவனமா இருக்கணும். சொல்லுறது இல்லையா? ஏன்னா வேதம் அழகா சொல்லுவாங்க, எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். எனக்கு கவனம், 7வது வசனம் ரொம்ப அழகா சொல்லப்படி, எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்கள் பெண் பிள்ளை. யாரு? அதனால சபைகளை பார்த்தீங்கன்னா சபைகளில் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக, ஆண்கள் கம்மியாக. ஏன் தெரியுமா? ஏன் உடனே நீங்க நினைச்சுங்க எங்களுக்கு நாங்களாம் மெஜாரிட்டியா இருக்கோம், ஆண்கள்லாம் மைனாரிட்டியா இருக்கோம். இல்லை, பெண்கள் மெஜாரிட்டி இருக்கிற காரணம் எவ்வளவு சத்திய சொன்னாலும் உணர மாட்டாங்க. நான் சொல்றேன், வேற சொல்லு, வாசிங்க. 7வது வசனம், எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை நல்ல கவனமா பாருங்க. இந்த சொல்லப்பட்டிருக்குது, இந்த பெண்கள் அதான் ஏவாள பாத்தீங்கன்னா, ஏன் ஆதாம்குள்ள போய் இச்சை போல அந்த பழத்தை சாப்பிடணும், நல்லது கிட்டதை அறியக்கூடிய பழத்தை சாப்பிடணும், ஏன் ஆதாம் யோசிக்கல? ஏன் ஏவாள் நினைச்சா? ஏன்னா ஏவாள் ஈஸியா கவர் பண்ணும். இன்னைக்கு இச்சைகள் பெண்கள் மூலமா தான் வருது. ஒரு குடும்பம் அழியுது, ஒரு குடும்பம் கெட்டு போகுதுன்னா பெண்களுடைய ஒழுக்கம் தான் மாறும். எப்படி கணவன்கிட்ட பேசணும், எப்படி கேட்டு நடக்கணும், எப்படி புத்திமையா இருக்கணும். இச்சை அந்த நேரம் வாங்க போறோம், அந்த நேரம் ஓனா போறோம், அந்த நேரம் வேலை பார்த்தோம், அந்த நேரம் சம்பாதிச்ச போறோம், அந்த நேரம் நகரட்டு வாங்கினா போதும், இதை பண்ணா போதும். அதுக்காக அவங்க என்னமோ பண்ணுவாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆபாசமான காட்சிகள் ஆண்கள் அவ்வளோ இருக்காங்க, பெண்கள் அதிகம். புரியுதா சொல்லுங்க? ஆபாசமான படங்களா இருக்கட்டும், ஆபாசமான விளம்பரங்களாகட்டும், எல்லாத்துலையும் பெண்கள் தான் இருக்காங்க, பெண்களுடைய படம் தான். ஏன்னா அவங்களால ஈஸியா என்ன பண்ணுவோம், சாத்தான் கவர். அவங்க மூலியமா தான் அவங்க கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை என்ன பண்ணணும், அவங்களுடைய குடும்பத்தை இழுக்கணும். அதான் ஏவாளை பிடிச்சி இழுத்தவங்களால என்னாச்சு, அவங்களுடைய கணவர் என்னாச்சு, தேவசாயம். ஏவாளை பிடிச்சதுல என்ன போச்சு, ஆபேல் காயின் ஒரு பிள்ளைகளுடைய வாரிசுகள் போச்சு. ஆண்டவருக்கு பிரியமானவனும் போனா, ஆண்டவருக்கு விரோதமானவனும் போனா. காரணம் ஒழுக்கம். சொல்லுங்க இல்லையா? இருக்கீங்களா? ஒழுக்கத்தை மறுதளிக்கிறதுனால இப்படி இருங்க சிஸ்டர், இப்படி இருங்க பிரதர், இப்படி இருங்க, இந்த மாதிரி நடங்க, இந்த மாதிரி பேசுங்க, இந்த மாதிரி தான் உங்க குடும்பத்தை நடத்தணும், இந்த மாதிரி வளர்க்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி உன்னுடைய பேச்சு வார்த்தைகள் உன்னுடைய பார்வை இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க? மறுதளிக்கிறீங்க. அதனாலதான் இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? வாசகமா பணம் காசு பேர் போல இருக்கீங்க. உங்க கணவர் உங்க பிள்ளைகள் அறிவாளியா ஞானமா இருக்கீங்களா? விரலுட்டி அப்படிப்பட்ட குடும்பம் இன்னைக்கு. ஏன்னா இந்த பெண்களுக்குள்ள இச்சைகள் வந்த உடனே அவங்களுடைய கணவரையும் பிள்ளைகளையும் அடிமையாக்கி ஒரு இடத்துல ஒரு படிச்ச ஒரு விஷயம்
பாஸ்டமா என்கிட்ட பகிர்ந்து, அவங்க படிச்சு என்கிட்ட பகிர்ந்துருக்காங்க. ஒரு ஊர்ல ஒரு 55 வயசான ஒரு விதவை இருக்கு. இளம் வயசுலேயே அவங்க விதவை ஆயிட்டாங்க. அவங்களுக்கு 2 பையன்கள். இந்த இளம் வயசுல விதவையானவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த 2 பையன்களை நல்லா வளர்த்து நல்ல வாலிபமாக்கி நல்ல மனைவிமார்களுக்கு கெட்டி கொடுத்து அவங்க அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டாங்க. 2 பேரும் அமெரிக்காவில் இருக்காங்க. 2 பசங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அந்த மாமியார் ரொம்ப அருமையா கவனிச்சிருக்காங்க. இந்த 2 மருமக யோசிச்சிருக்காங்க, கடைசி காலத்துல இந்த மாமியார் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க துணை இல்லாம. ஐயோ, என்னுடைய அம்மா வீட்டுல கூட போய் நான் இவ்வளவு சுதந்திரமா இவ்வளவு அன்பா நான் இருந்ததில்லை. என்னுடைய அம்மா கூட இப்படி என்னை கவனிச்சதில்லை, என்னை நேசித்ததில்லை. என்னுடைய அம்மா கூட இப்படி என் மேல ஒரு பிணைப்பு வச்சிருந்தா. என்னுடைய தாய்க்கு மேல என்னுடைய மாமியார் அவ்வளவு அன்பாக்க. அப்ப மாமியாருக்கு ஏதாவது நம்ம செய்யணும். அவங்களுக்கு ரொம்ப வயசாக 55 வயசு தான் ஆகுது. ஒரு திருமணத்தை முடிச்சு வச்சாங்க. நேராக ஒரு கவுன்சிலரை பார்த்துருக்காங்க. நாங்களாம் அமெரிக்காவில் இருக்கிறோம். இப்போ அழுதுருக்காங்க, 2 பேரும் அழுதுருக்காங்க. 2 மருமகளும் அழுதுருக்காங்க. எங்கள் அம்மா கூட இப்படி நேசித்ததில்லை, இப்படி துணிமணி வாங்கி கொடுத்தாங்க, இப்படி எங்களை பார்த்துக்கிட்டதில்லை. எங்கள் அம்மா கூட நிறைய இடத்துல எங்களை திட்டிருக்கிறாங்க, காரி துப்பியிருக்கிறாங்க, வேதனைப்படுத்திருக்காங்க. ஆனால் எங்கள் மாமியார் அவ்வளோ அழகாக ஆறுதலாக இருக்காங்க, அவ்வளோ அருமையாக இருக்காங்க, அவ்வளவு ஒழுக்கமா இருந்திருக்காங்க. அவங்க பிள்ளைகளையும் ஒழுக்கமா வளர்த்துருக்காங்க, எங்களையும் ஒழுக்கமா வளர்த்துருக்காங்க. நாங்கள் ஏதாவது உங்களுக்கு செய்யணும், ஏன்னா அவங்களுக்கு ஒரு துணையை உன்னை சேர்க்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டு அவங்க சொன்னாங்களாம். அவங்களுடைய இச்சையின் படிதான் அவங்க இருக்க முடியும். அவங்கள்ட்ட போய் நீங்கள் உட்கார வச்சு பேசுங்கன்னு சொல்லி அந்த டாக்டர் கவுன்சிலர் கொடுத்தவங்க சொல்லியிருக்காங்க. நேராக வந்து அவங்க மாமியார்ட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு கடைசி காலத்தில் நீங்கள் கடைசி காலத்தில் உங்களுக்கு துணையாக இருக்குது. அப்போ அந்த மாமியார் சொன்னாங்க, வேண்டாம், எனக்கு உங்களுடைய அன்பு போதும். உங்களுடைய நீங்கள் ஒழுக்கமாக வாழ்ந்தீங்கன்னா, உங்கள் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்தீங்கன்னா அதே எங்களுக்கு போதும். அந்த ஒழுக்கமே எனக்கு எப்படி இருக்கும், ஆறுதலா இருக்கும், துணையா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். அந்த இச்சை எனக்கு வேண்டாம். எவ்வளவு பெரிய அருமையான ஒரு தாயார் சொல்லுங்க. எப்படிப்பட்ட ஒழுக்கம் பாருங்க. அந்த தாய்கிட்ட ஒழுக்கம் இருந்திருக்கு. சிறு வயதுல கணவன் இழந்திருக்காங்க, பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்த்திருக்காங்க. பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்த்து அந்த பிள்ளைகள் தன் மாமியார் சரியா நடத்திருக்காங்க. நல்லா கவனமா பார்க்கணும். இவன் உங்களுக்கு தானே சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு அந்த பிள்ளைகள் எப்படி அவங்க கொடுத்த மனைவியை ஒழுக்கமா நடத்தியிருக்காங்க. நம்மளும் ஒழுக்கமா நடத்தணும் இல்லையா? கணவன் பாருங்களே, ஆமச்சுவோமா? அப்போ நம்ம ஒழுக்கமா அவங்களை நடத்தும் பொழுது அப்ப பாருங்க, மனைவி அடுத்தது கணவன் ஒழுக்கமா நடத்தணும். அதுதான் பெற்றோர்களுக்கான ஆசீர்வாதம், மரியாதை, கலம், துணை, ஆறுதல். இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கிறோம். இதெல்லாம் நினைச்சு பார்க்கிறோம். அந்த நேரம் சாப்பாடு இருந்தா போதும், அந்த நேரம் தூங்கினா போதும், அந்த நேரம் ஊர் சுற்றுலா போதும், அந்த நேரம் விளையாடிச்சா போதும், அந்த நேரம் பொருள் வந்தா போதும், அந்த நேரம் செலவுக்கு ஒரு பொருளை அடை வச்சு அது வீணா போனாலும் போதும். அந்த பொருளை பற்றி கவலைப்படுறது, அடை வச்சு போச்சு, அந்த நேரம் உதச்சு போச்சு, திரும்பி புது பொருள் வாங்கிடலாம். அப்ப ஒழுக்கம் எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் மறுதளிக்கிறதுனாலதான் இன்னைக்கு பாவம் நமக்கு வருது. ஒழுக்கமான வாழ்க்கை நம்ம என்ன பண்ணணும்? நிறைய பேர் மறுதளிக்கிறீங்க. ஒழுக்கமான பாவத்தை நிறைய பேர் மறுதளிக்கிறீங்க. ஒழுக்கமா வாழணும்னா வேண்டாம். வேதனை அழகா சொல்லுது, வாசிக்கலாமா? எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்கள் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். என்னையும் எம்பிரையும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தியில் உள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு இல்லாதவர்கள். நல்ல கவனமா பாருங்க. இப்ப என்ன இது கேட்டீங்கன்னா, இந்த சத்தியத்தை கேட்ட ஒழுக்கத்தின் வாழ்க்கையை மறுதளித்து இப்ப ஊழியக்காரருக்கு விரோதம் சொருப்பு இல்லையா? ஊழியக்காரருக்கு நீங்களா என்ன ஊழியக்காரருக்கு விரோதம் நிக்கிறீங்களா? இந்த அப்படி பேசுறேன், இந்த திட்டுறேன், இந்த அப்படி பண்றேன்,
எப்ப பார்த்தா எங்க அப்பா அம்மா கூட இப்படி சொன்னதில்லை சொல்றீங்கல்ல. என்ன தெரியுமா வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, என்னையும் அம்பீரையும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தி உள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாது. விசுவாச விஷயத்துல பரீட்சைக்கு, அதனாலதான் நீங்க விசுவாசத்துல தோத்து. விசுவாசத்துல எக்ஸாம் ஒன்று ஆண்டவர் வைக்கிறாரு, உன் விசுவாசத்தை சோதிக்க முடியும். ஆபிரகாமுக்கு வச்சார், உன் பிள்ளையை கொண்டு வந்து பலி செலுத்தினார். உடனே ஓடலாம், நம்ம பலியை செலுத்தணும். சொல்லப்படுது இருக்கீங்களா? நம்மளாம் செஞ்சிருக்கோம். ஐயோ பிள்ளை கொடுக்க மாட்டேன், ஐயோ வேண்டாம். இன்னைக்கு நம்ம சத்தியம், நீங்க ஒழுக்கத்தை மாற்றி அமைக்கிறதுனால நீங்க சத்தியத்துக்கு வந்து நிக்கிறீங்க. நீங்க நினைக்கிறீங்க ஊழியக்காரனுக்கு தானே, ஊழியத்துக்கு தானே, சபைக்கு தானே, குடும்பத்துல என் கணவன் தான் நடக்கிறேன், என் மனைவிட்டு தான் நடக்கிறேன், என்னுடைய பெற்றோர்கள் தான் நடக்கிறேன், என்னுடைய பிள்ளைகிட்ட தான் நடக்கிறேன். இல்ல இல்ல, நீங்க சத்தியத்துக்கு. யாருக்கு எதிராக நிக்கிறீங்க? யாருக்கு எதிராக நிக்கிறீங்க? அப்போ இப்போ பரீட்சையினுடைய விசுவாச பரீட்சை நீங்க நிக்க முடியாது. உங்களுக்கு விசுவாசத்துல ஒரு பரீட்சை வரும்போது அங்கதான் நீங்க விழுந்து போயிருங்க, அங்கதான் விழுந்து போயிருங்க. கடந்த நாள்ல ஒரு சகோதரன் நடத்துவோம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ பயங்கரமான விசுவாசம், அவர் வாயில பேசும்போது விசுவாசமா பேசுவார், விசுவாசமா பேசுவார். ரொம்ப அருமையான ஜெப சிந்தனை உள்ள விசுவாசத்தில் இருந்தார். ஆண்டவர் என்ன சொன்னார் எனக்காக? ஆண்டவர் எனக்காக என்ன சொன்னாரு? எந்த தீர்க்கதரிசனம் வந்தாலும் சரி நீங்க சொல்லுங்க, எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் சரி நீங்க சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன நடத்திக்கிறேன் அப்படின்னு உடனே சொன்னேன். உன்னோட குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியம் நடக்க போகுது. நடிக்கிட்டாரு, சாக்கன் சேக் சேக் ஆயிட்டாரு, ஷாக் ஆயிட்டாரு. சொல்லுங்க இல்லையா? அதிர்ச்சியம் ஆயிட்டாரு, நடுங்கியும் போயிட்டாரு. அப்படியே நான் சொன்னேன், ஜெபம் பண்ணட்டுமா? ஜெபம் வாயில வரல, அவர் வாயில வரல. அவர் ஜெபம் பண்ண பிறகு, நீ ஜெபம் பண்ண பிறகுதான் பாஸ்டர் எனக்கு பலன் வந்துச்சு. உண்மையிலேயே நான் பயந்து நடுங்கி அதிர்ச்சியாகி போயிட்டேன் பாஸ்டர். அப்ப சொன்ன எனக்கு தெரியும், உன் வாயில ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லாம இருக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ நான் விசுவாசம் நினைக்கிறேன் நிற்கணும். அப்போ சத்தியத்துக்கு எங்கேயோ எதிர்த்து நிற்கிறதுனால அந்த விசுவாச பரீட்சையில் நல்லது வருதுன்னும் போது விசுவாசமா வரட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கெட்டது வருது, ஐயோ உனக்கு பணம் வரும், வேலை வரும், வியாபாரம் வரும், அது வரும், இது வரும், ஓ சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நான் விசுவாசி, நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசத்தினால எல்லாம் கிடைச்சிச்சு, நான் உபவாசம் போறதுனால எல்லாம் கிடைச்சிச்சு, நான் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணேன் கிடைச்சிச்சு அப்படின்னு. உன் வீட்டில் ஒரு மரணம் வரப்போகுது, உன் பொருள்லாம் காணாம போகுது, உன் வீடு இடிஞ்சு போகுது, ஐயோ ஐயோ. நான் விசுவாசிச்சேன், விசுவாசத்தோடு உபவாசம் பண்ணேன், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணேன், அதனாலதான் வீடு இடிய போகுது, என் வீட்டில் மரம் வரப்போகுது, என் வீட்டில் கல்லர்கள் புகுற போறாங்க அப்படியா சொல்லுவோம்? ஐயோ ஐயோ நான் என்ன அப்படி விசுவாசம் போச்சு. அப்போ நல்லதுல மட்டும் விசுவாசத்தை கண்டுபிடிக்குவேன், கெட்டதுலையும் விசுவாசத்தை கண்டுபிடிக்கும். என்னுடைய வாழ்க்கையில நான் கெட்டதுல விசுவாசத்தை நான் நின்று வந்து ஜெயிச்சோம். அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, விசுவாசத்துக்கு ஒரு முக்கியமான காரியம் பாஸ்டர் ஐசக் விசுவாசம் ஊழியம் பண்றாரு. என் தாய் தகப்பன்னு சொல்லுவாங்க, விசுவாசம் ஊழியம் பண்றாரு என்னுடைய மகன். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்ட போது, எல்லா சொத்து சொந்தங்களை இழந்த போது, விசுவாசம் மாத்திரமே இந்த நிலைமைக்கு இந்த 23 வருஷம் முடிவுக்குள்ள கொண்டு வந்தது. வாசிக்கலாம். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் கேடு உள்ளவர்களாவார்கள். நல்ல கவனம். பொல்லாதவர்களும் எத்தர்களும். எத்தர்கள் யார்? ஏமாத்துறவங்க. நீங்க நினைக்கிறீங்க நான் சபையை ஏமாத்திட்டு போயிடுறேன், பாஸ்டர் ஏமாத்திட்டு போயிடுறேன், அவர் சொல்றதை கேட்காம அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு மறைஞ்சு போயிடுறேன், குடும்பத்துல ஒளிஞ்சு ஒளிஞ்சு மறைஞ்சு போயிடுறேன். அதில் எத்தர்கள் ஏமாத்துறாங்க. நீங்களே யாரு? ஏமாத்துறாங்க. ஒரு வேலையை சொல்லணும், அந்த வேலையை செய்யாம மறைஞ்சு போய் எத்தனை. அப்ப மேலும் 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 நீங்க மோசம் போக்குறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும்.
நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க நீங்க மோசம் போயிருவீங்க, எங்கேயாவது போய் உங்களை மோசம் பண்ணிட்டு போயிருவோம். இங்க போடுறாங்க. நான் எத்தனை பேரை ஏமாத்திட்டு வந்தேன், இந்த ஆள் எனவே ஏமாத்திட்டு சொல்றீங்களா? சொல்றீங்க. கடந்த நாள் நான் ஒரு பொருள் வாங்க போயிருந்தேன். அந்த பொருள் வாங்க போயிருந்த பொழுது ஒரு நகை கடையில் போய் ஒரு பொருள் வாங்கினேன். அங்க வாங்கும் பொழுது ஒரு சேதாரம் செய்கூலின்னு சொல்லி ஒரு ஏமாத்து வேலை நடக்குது. நானும் காசை கொடுத்துட்டேன், பொருளை வாங்கிட்டேன். ஆனா பொருளை வாங்கும்பொழுது ஏமாந்துட்டேன், நான் மோசம் போயிட்டேன் அப்படின்ற ஒரு காரியம். இந்த ஆள் ஏமாத்துறான், மோசம் போகிறேன். திரும்ப உட்கார வச்சு என்ன இப்படி போட்டுருக்கோம். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஆமா தெரியாம 2 இடத்துல போட்டேன். உடனே இது பண்ணிட்டு சொல்ல புரியுது இல்லையா? இப்போ நாங்கள் மோசம் போயிருந்தா நான் கேடுவேன், நீ எத்தனை என்னை அவன் மோசம் போய்க்கலாம். நான் மோசம் போனேன், இன்னொரு இடத்துக்கு போனேன். அங்கே போனேன்னா, ஐயா இந்த பொருள் 2 வாங்கினீங்கண்ணா. அவன் சொல்கிறான், அவன் ஏன்னு சொல்கிறான், நான் ஒரு பொருள் தான் வாங்கினேன். அவன் சொல்கிறான் 2 பொருள் வாங்க, 50% உங்களுக்கு இலவசமாக காசை கம்மி பண்ணி தரேன். நான் யோசித்தேன், 50% நான் ஒன்று, அப்போ ஒரு பொருள் விலையில 2 பொருள் கிடைக்குதுங்க. அப்போ 2 பொருள் வாங்கலாம். அப்போ அங்கேயே நான் ஜெயிச்சிட்டேன். காரணம் மோசம் போகலை. ஏன்னா நான் யாரையும் ஏமாத்தல, அதனால என்னை யாரும் மோசம் போகல. ஆனால் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் மோசம் பண்ணிட்டா? மாமியாரை மோசம் பண்ணிட்டா, புருஷன் மோசம் பண்ணிட்டா, மனைவி மோசம் பண்ணிட்டா, பிள்ளைங்க மோசம் பண்ணிச்சு, நண்பன் மோசம் பண்ணிட்டா, வேலை செய்கிற இடத்துல மோசம் போச்சு, சம்பளம் கொடுக்கும்போது வாங்கும்போது தொழில் ஓனர்கள் மோசம் பண்ணிட்டா, ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட மோசம் பண்ணி. நீ நினைப்பீங்க, ஐயோ மோசம் போயிட்டேன், நான் மோசம் போயிட்டேன். ஏன் மோசம் பண்ணீங்க? நீ எத்தர்கள் பொல்லாதவர்கள். நீங்க இங்க ஆண்டவர்கிட்ட ஏமாத்தி அவருடைய ஒழுக்கக்கேடுகளை நீங்க என்ன பண்றீங்க? நீங்க மறுதளிக்கிறதுனால அங்க நீங்க கேடு உள்ளவர்கள். அதை வேற ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களுமாக இருந்து மேன்மேலும் கேடு உள்ளவர்கள். மேலும் மேலும் கேடு உள்ளவர்களாக, மேலும் மேலும் கேடு. ஏன் மேலும் கேடு? நீங்க நினைப்பீங்க, என்ன ஐயா பட்ட புண்ணிலேயே படுங்குவாங்க, பட்ட காயத்திலேயே அக்கினி போல திரும்ப திரும்ப அம்பு போல பட்டுக்கிட்டே இருக்கு. நான் என்னைக்கு தான் எந்திரிக்கணும், என்னைக்கு தான் விடுதலை வருவோம் சொல்றீங்களா? எத்தனை பேர் போக முடியும்? பட்ட புண்ணிலே பட்டது போல. நிறைய பழமொழிலாம் சொல்லுவீங்க, பன்மொழி பழமொழிலாம் சொல்லுவீங்க. ஆமா தானே சொல்லுவீங்க. பட்ட புண்ணிலேயே வேல் பாய்ச்சிக்கிட்டு இருக்கியா? ஏன் மேலும் மேலும் கேடு உனக்கு ஏன் வருது? மோசம் ஏன் வருது? மோசம் போகிறவர்களாகவும் மோசம் போக்குற ஏன் மாறி இருக்கு? மேலும் மேலும் ஏன் வருது? ஒரு நாள் கூட உங்களால சரியாக, ஏன்னா ஒழுக்கம் இல்லை. ஒழுக்கத்தை பிரியமந்தேனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ ஒழுக்க வாழ்க்கையை நீங்க மறுதளிக்கிறதுனால பாவம் உங்களுக்குள்ள மேலும் மேலும் பாவமும் கேடும் பொல்லாதவர்களும் உங்களுக்குள்ள வாழ்ந்துகிட்டே இருக்கு. மாறும். ஒழுக்கமா ஒருத்தர் வாழ சொல்றாங்களா? ஒழுக்கமா பேச சொல்றாங்களா? ஒழுக்கமா பார்க்க சொல்றாங்களா? இந்த பைபிள் என்ன சொல்லு? அதான் நிறைய பேர் சொல்லுங்க. நிறைய பேர் எனக்கு கவுன்சிலிங் வரவங்க சொல்லுங்க, பைபிள் படி, நீ யாருன்னு உனக்கு புரியும். உன்னைய நீ பைபிள்ல பார்க்கலாம். வார்த்தைகளை கேள், பிரசங்கங்களை கேள், அதை உள்ள கொண்டு போ. இந்த காலம் இந்த காலம் விடாத, இல்ல இந்த காலம் போகாதபடி அடைச்சு வைக்காது, உள்ள கொண்டு போ. அந்த வார்த்தையை தினமும் ஆராய் 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 ஆராய்ந்து பாரு. நிச்சயமா அந்த வார்த்தை ஒரு பொல்லாத காரியத்தோடு மோசம் போகிற காரியம், மகா கேடுகள் மறுபடி கேடு வராமல் உழைப்பாங்க. நீங்க நினைப்பீங்க, புருஷன் சரியில்லை, மனைவி சரி, டெய்லி சண்டை, டெய்லி குழப்பம், டெய்லி பாவம், டெய்லி தெண்டம், டெய்லி நஷ்டம், என் வேலையில் அப்படி என் வியாபாரம் இல்லை. கொடுக்கக்கூடியதை நீங்க எல்லாமே ஒழுக்கமா செஞ்சீங்கன்னா, அந்த ஒழுக்கத்தை நீங்க மறுதளிக்காம ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க பாக்கியம். எழுந்து நிற்போமா? ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, நன்றி ராஜா, ஸ்தோத்திரம்.